பிரான்சில் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு மாத வாடகை ஒரு பெரும் சுமையாக வருகிறது. இதனால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவ அரசு சமூக வீட்டு வசதி திட்டத்தை வழங்குகிறது. இதனால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவ அரசு சமூக வீட்டு வசதி திட்டத்தை வழங்குகிறது. இதன் கீழ் குறிப்பிட்ட வருமான வரம்பிற்குள் இருப்பவர்களுக்கு குறைந்த வாடகையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டன. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி பிரான்சில் மொத்தம் 54 லட்சம் சமூக வீடுகள் உள்ளன. எனினும் இதற்கான தேவை மிக அதிகமாக உள்ளது. தற்போது சுமார் 24 லட்சம் குடும்பங்கள் இந்த வீடுகளை பெறுவதற்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர். இந்த வீடுகளை பெற பிரான்ஸ் குடியுரிமை அல்லது செல்லுபடியாகும் வசிப்பிட அனுமதி இருக்க வேண்டும். மேலும் இது விண்ணப்பிப்பவர்களின் முதன்மை வீடாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களின் வருமான அளவை பொறுத்து இந்த வீடுகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் PLAI என்பது மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ளவர்களுக்கானது. பிளஸ் என்ற பிரிவு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கானது. PLS என்ற 3வது பிரிவு வீடுகளின் தேவை மிக அதிகமாக இருக்கும் நகர்ப்பகுதிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டு வசதி ஒதுக்கீட்டில் வீடற்றவர்கள் மற்றும் மிக மோசமான தங்குமிடங்களில் வசிப்பவர்களுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. மேலும் டெலோ என்ற சட்டத்தின்படி தகுதி இருந்தும் நீண்ட நாட்களாக வீடு கிடைக்காதவர்கள் அரசுக்கு மேன்முறையீடு செய்ய முடியும். இந்த மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மிக விரைவாக வீடுகள் ஒதுக்கப்படும்.